ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெசிபி பண்ண போறோம். இது சோம்பேறி சிக்கன் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஒன்னா கலந்து விட்டுடலாம். இது வீட்லயே செஞ்ச கரம் மசாலா, பிரியாணி கூட இது சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். முடிஞ்சா ஒரு நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுங்க. ஊற டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு எந்த கப்ல நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். கூடவே 2 தக்காளி, அரை கைப்பிடி மல்லி இலை, அரை கைப்பிடி புதினா இலையும் சேர்த்து நல்லா அழுத்தி, நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ அந்த சிக்கன்ல இருந்து வெங்காயம் தக்காளியில இருந்தெல்லாம் நிறைய தண்ணி விட்டு வரும். இந்த பிரியாணி நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 2-3 பிரியாணி இலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் தனியா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும், அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. இப்படியே டைரக்டாவே அந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு கழிச்சு ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெஷர் தன்னால் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும். அரிசிலையும் சரி சிக்கன்லேயும் சரி மசாலா நல்லா கோட்டாயிருக்கும். இந்த பீசஸ்லாம் பாருங்களேன், நல்ல மசாலா கோட்டாகி சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை விட சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி இருக்கவே முடியாது. அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு சிம்பிளாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.